ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இனிப்பு போலி எப்படி செய்யுது பார்க்கலாம். ஸோ இந்த போலி வந்து நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே எப்படி செய்யுது பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு தான் இந்த போலி வந்து செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். அந்த போலி செய்யறதுக்கு நமக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதை கப் அளவில் 2 கப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மைதா மாவுல செய்யறத விட கோதுமை மாவுல செய்யறது நல்ல ஹெல்த்தியானதும் கூட. சாப்பிட்றதுக்கு நமக்கு அதே மாதிரி இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்களும் சூப்பரான போலி வந்து வீட்லயே வந்து செய்யலாம். ஸோ 1/2 கிலோ வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா வந்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 1 ஹவருக்கு நல்லா வந்து ஊறணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வந்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்டா நல்லா பிசைஞ்சிட்டு மேலே வந்து நல்லா நெய் தடவிட்டு இது 1 ஹவர் அப்படியே வந்து ஊற வச்சிருங்க. இது நல்ல மாவு நல்லா ஊறினா தான் நல்லா சாஃப்டான போலி நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம போலிக்குள்ள வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு 1 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ 1 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்தீங்கன்னா 1 கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெல்லம் வந்து உருகணும். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். ரொம்ப வந்து தண்ணியா இருக்கக்கூடாது. அப்படி தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தேங்காய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஆறுன அப்புறம் நல்லா கெட்டியாயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கெட்டியா இருக்கணும். நம்ம கை வச்சு இந்த மாதிரி ரவுண்டா உருட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இது நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம போலி வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ மாவு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டா ஆயிடுச்சு பாருங்க. ஊறிட்டு 1 ஹவர் ஊறினதுனால மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம வந்து இது கோதுமை மாவுல செஞ்சோன்னே வந்து தெரியாது. நல்லா வந்து மைதா மாவுல செய்யற மாதிரி நல்ல சாஃப்ட்னஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து ரவுண்ட் ரவுண்டா வந்து நம்ம உருட்டிக்கலாம். நம்ம 1/2 கிலோ மாவு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 15 போலி கிட்ட நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து வாழை இலை வச்சுக்கோங்க. வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருந்ததுனாலும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நெய் தடவிடலாம். நெய் தடவிட்டு இப்போ வந்து நம்ம போலி செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமா வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்ட் ஷேப்பா உருட்டி வச்சிருந்த மாவு எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம கையாலேயே தான் வந்து போலி செய்யணும். இதை வந்து நம்ம உருட்டலாம் முடியாது. நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்ட முடியாது. கையில செஞ்சாதான் வந்து வரும். ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் மாவு வந்து. நெய் தடவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே வந்து இதை வந்து தோசை கல்ல போட்டு எடுத்துடலாம். ஸோ ஒன்று இலையில வச்சு வச்சு நீங்கள் வந்து அப்படியே போட்டிங்கன்னா அழகாக எடுக்க வரும். இது 2 சைடும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகணும். நல்லா நெய் வந்து ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் ஊற்றி வந்து வேக வச்சுக்கோங்க. பாருங்க சூப்பராக வந்து போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்க நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான போலி வந்து நம்ம வீட்லயே வந்து ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த போலியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.